நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. அவ்வளோ மனச்சங்கடம். சப்பா சுற்றி வளைச்சி ஒரு மனுஷனை இந்தளவுக்கு எதுவுமே பாடாப்படுத்தக்கூடாதுப்பா, அந்தளவுக்கு பாடாப்படுத்திட்டு. நேற்று கரெக்டாக கருக்கல்ல, அதாவது 6 மணி சாயங்காலம் அந்த டைமில் என் நாய் என் குட்டி அவ்வளோ சந்தோஷமாக என் கூட எப்பவும் விளாடும். அந்த நாய் ஒரு புதருக்குள்ளேருந்து பாம்பு கடிப்பட்டு என் முன்னாடியே ஓடி வந்து உருண்டு பிறண்டு துடிச்சு 10 நிமிஷத்துலேயே செத்து போச்சு. என் கண்ணு முன்னாடியே செத்து போகுது. சரியான மனசங்கடம் போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பாம்போலேருந்து வெளியே பானை ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்புனேன். கரெக்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சங்கடமாக இருந்துச்சு. நைட்டு மழை பெஞ்சுன்னா நம்ம வளர்க்குற ஆட்டுக்குட்டிலாம் நனையுமே தூங்கிக்கிடாதேன்ட்டு எப்போ அன்றைக்கி ஒரு நாள் மழை பெய்யாமல் இருக்குது, நாளைக்கு மழை பெஞ்சால் கூட டார்ப்பாக கட்டியாச்சு அந்த ஆடெல்லாம் காப்பாற்றிக்கலாம்னு நினச்சேன். அன்னைக்கு நைட்டு 9:30க்கே மழை பெஞ்சிட்டு, 9:30லேருந்து விடிய மழை. ஆடு குட்டிங்க எல்லாமே பாம்பு போல் அந்த மழையில் தூங்காமல் கொள்ளாமல் அப்படியே உருண்டுட்டு கிடந்திருக்கும். அது சங்கடத்தில் எனக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னொன்று, சனிக்கிழமை அது மட்டும் நிறைய பேர் பயணி கேட்டிருந்தாங்க. சின்ன மீனெலாம் நிறைய பேர் குடிக்க ஆசைப்பட்டு எவ்வளோ கேட்டிருந்தாங்க. சரிண்ணே வாங்க நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு சொல்லி எவ்வளோ சொன்னேன். அவ்வளோ சொன்ன பிறகும் அவ்வளோமே மழை பெஞ்சி பயணியில் பூரா தண்ணியாக சேர்ந்தாச்சு. பூரா கூட தண்ணி சேராது, கொஞ்சம் உள்ளாங்கையளவு அந்த பயணியில் தண்ணி சேர்ந்தால் போதும், அதோடய டேஸ்ட்டே முழுக்க மாறிடும். பயணி எப்போவுமே இருந்த மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு எல்லாமே. ஆனால் சுத்தோலை எப்படியும் தண்ணி சேர்ந்துடும். ஒரு துள்ளியாக 5-6 துள்ளியாக மேலே விழுந்த உடனே அந்த பயணி டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். அப்போ அது நமக்கு கொடுக்க தோணாது. பயணி ஒரு டேஸ்ட்டு இருந்தால் தானே கொடுக்க முடியும். கொஞ்சம் டேஸ்ட்டு மாறினவரை அதை நமக்கு கொடுக்க தோணாது. அதுக்கு என்ன செய்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாமே சுற்றி வளைச்சி நம்ம மண்டையை போட்டு கிறுக்கனாகி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. காலையில் வந்து பனையை பார்த்தா பனை பூரா ஈரமாகவே இருக்குது, ஏற முடியாது. மணி 9 மணி ஆகுது. இப்போ தான் பனைக்கு மேலே வந்திருக்கேன். எதுக்கு அவ்வளோத்தையும் இப்படி தூரத்துக்கு. இப்படி அவ்வளோத்தையும் தூர ஊற்றிட்டு சீவி போட்டு போக வேண்டியதான். ஞாத்துலேருந்தே சரியான கஷ்டமாக இருக்குது. சுற்றி வளைச்சி பிடிச்சி நம்மளை போட்டு பாடாப்படுத்துது. சரி, நம்ம வளர்த்த உயிர் நம்ம விட்டு போகுதுங்கிறப்ப தான் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆண்டவன் மேலே கோவப்படவா, எது மேலே கோவப்படுறதுன்னு தெரிய மாட்டேங்குது.